காலையில எந்திரிச்சு வரும்போதே ஒரு அடுப்புல முட்டை வெந்துட்டு இருந்துச்சு. ஒரு அடுப்புல சாம்பாருக்காக பருப்பு வேக வச்சிருந்தாங்க. டீ வந்து வச்சு வச்சிருந்தாங்க. ஒரு 2 பேரும் வெளிய டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு, இனி வந்து சமையலுக்கு அப்படியே கொஞ்சம் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நான் வந்து ரெடி ஆகுறதாங்க. அப்புறம் முட்டை வந்து பார்த்தீங்கன்னா, வேக வச்சு தாளிப்பாங்க அம்மா. தக்காளி, வெங்காயம்லாம் போட்டு சூப்பரா இருக்கும். ஸோ அத வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். அதுக்கப்புறம் சரி நான் போய் ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பீரோ ஓப்பன் பண்ணா எப்பவுமே இந்த கன்ஃப்யூஷன் தான் என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்ட்டு. பட் இப்போலாம் ரொம்ப யோசிக்கிறது இல்ல. முன்னாடி என்ன இருக்கோ அப்படியே எடுத்து போட்டுறது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு அதுக்கப்புறம் சரி வெங்காயம்லாம் கொஞ்சம் தொளிச்சு குடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் வந்து தொளிச்சிட்டு இருந்தேங்க. நான் வெங்காயம் தொளிக்கிறது, தக்காளி அரியதெல்லாம் பண்ணி குடுத்துட்டோம்னா, அவங்க வந்து டக்கு டக்குன்னு குக் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அம்மா வந்துட்டு சமையல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த மாரி தான் சூப்பரா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்லா சூப்பரா வாசமுள்ள ரசம், அதுக்கப்புறம் சாம்பாருங்க. ஸோ இத வந்து சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு, அன்னைக்கு வந்து ஒர்க்குக்கு வந்து நான் கிளம்பிட்டேன். சாப்பாடும் பார்த்தீங்கன்னா, மார்னிங்குமே அதே வச்சு சாப்பிட்டாச்சு. இல்லைனா சில டைம் மாவு இருக்கும், தோசை ஊத்திருவோம். ஸோ சாப்பாடே சாப்பிட்டுட்டு நான் அன்னைக்கு வந்து ஒர்க்குக்கு வந்து கிளம்பிட்டேன்.